கொடு 10,000 கூட கிடையாது. ஒரு 500 கொடுங்க, ஒரு 1000 கொடுங்க. அது கொடுத்தா தான் என்னால் அரியர் வாங்க முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். 1000 மேலே யாரும் கேட்க மாட்டேன். ஃபேமிலி பென்ஷனர் கேட்க மாட்டேன். 80 வயசுக்கு மேலே கேட்க மாட்டேன். எல்லாம் இந்த டிஏ அப்டேட் ஆன உடனே 15,000 கீழே வாங்குறீங்களா, ஒரு 500 கொடுங்க. 15,000 மேலே ஒரு 1000 கொடுங்க. நம்மக்கிட்ட நிறையா மெம்பர் இருக்காங்க. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். 18,000 மெம்பர், ஒரு 10,000 மெம்பர் எனக்கு ஒரு 1000 போட்டால் கூட எனக்கு இந்த கேஸ் நடத்துறதுக்கு நானும் ரொம்ப பணத்தை, உங்களுக்கு தெரியாது, 21, 25, 8, 12 எவ்வளோ பணம் எனக்கு இழுத்துக்கிட்டு போச்சுன்னா, லட்சுமிபதி ராய், நம்ம சாச்சாயணி ஃப்ரம் சென்னை அண்டு சரவணன் எல்லாம் அந்த அமௌண்ட்டை பார்க்குறாங்க. 25 கோடி, 900 கோடி, 75 கோடின உடனே அவங்க இண்டிவிஜுவல் கேஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறதில்ல. ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம ஏற்றுத்தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அவங்க தான் வாதாடி வாங்கி தர முடியும். எனக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது. நான் போய் இப்போ ஆர்கியூ பண்ணி வாங்க முடியாது. அவங்களுக்கு உள்ள பீஸ் கொடுக்கணும். இது எனக்கு உள்ள இப்போ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா அரியர் நடத்தணும். அப்புறம் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நாம் டிஏ என்பது 10 ஆண்டு காலம் பெறாததை பெற்றுவிட்டோம். இனி அரியர் வரும். ஒவ்வொரு வருடமும் உயர்வும் வரும். எல்லாத்தையும் முடிஞ்சு விட்டு இப்போ அடுத்தது என்னுடைய டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறோம். 13, 16, 19, 22 அதுக்கான வழக்கு அடுத்த மாதத்திலிருந்து விஸ்வரூபம் எடுக்கும். அது ரிட் பெட்டிஷனில் தான் இருக்குது. ரிட் பெட்டிஷனில் ஆர்டர் வாங்கணும், அப்பீல் போவோம், அப்பீலில் டிஸ்மிஸ் வாங்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், டிஸ்மிஸ் வாங்கணும். இவை அனைத்தும் 2 ஆண்டு காலத்துக்குள் முடிக்க வேண்டும். எந்த நிதி சுமையும் நம்ம ஏற்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி செஞ்சிட்டோம்னா உங்கள் பென்ஷன் இன்னும் 2 வருஷம் கழித்து இதிலேருந்து டபுள் ஆகிடும். ஸோ உங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ 10,000 வாங்கினவங்க இந்த டிசம்பரில் 15, 16 வருவீங்க. செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸை வாங்கி கொடுத்துட்டா 25, 30க்கு போயிடுவீங்க. நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒரு 500 ஒரு 1000, இந்த $1 ஷாப் மாதிரி. அதுக்கு மட்டும் அந்த யூனியனுக்கு மெம்பர்ஷிப் இல்லாமல் லீகல் ஃபீஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த லீகல் ஃபீஸ் 1000 கொடுன்னு பேசுனதே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கேயும் பேச மாட்டேன், பேசுறது கிடையாது சார். ஆனால் இப்போ ஏன் பேசுகிறேன்னா, சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியாமல் வழக்கு நின்று போயிடுமோ அப்படின்ற பயம் வந்ததால தான் தயவு செய்து அனைவரும் நீங்கள் வாங்குகிற பெனிஃபிட்டில் இப்போது பெனிஃபிட் வாங்கின உடனே உங்களால் முடிச்சது. ஆனால் 1000 மேலே கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த 5000, 10,000 கிடையாது. முடிஞ்சால் 1000 கொடுங்க. 80 வயசுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஃபேமிலி பென்ஷன் வாங்க. அந்த நிதி இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் நான் கேட்பேன். அதுலேருந்து எனக்கு பணம் வரும். ஸோ ஒரு ஹீரிங்க்கு எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சஸ் ரிச் ஆகிடுச்சு. சீனியர், ஜூனியர், அதுக்கு ஒரு ஜூனியர் எல்லாம் நிறையா. அதை நான் மீட் அவுட் பண்ணி உங்களுக்கு செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் வாங்கி தர வேண்டும். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் பென்ஷன் வாங்க வேண்டும். இந்த பென்ஷனில் பணம் இல்லாமல் தொங்கலில் நிற்கிது. இப்போ 900 கோடி தான் கொடுக்குறோம் அரசு. 3000 கோடியும் வருஷத்துக்கு அரசுக்கிட்ட இருந்து வாங்கணும். அந்த வழக்கு ஒன்று இருக்குது. ஸோ 4-5 கேஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அத்தனையும் நடத்தணும். அதுக்காக தான் 18,000 மெம்பரை 30,000 ஆக்குங்க. அதில் பாதி பேர் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. 500 போட்டால் கூட சும்மா கேஸை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம். இந்த ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து நம்மளுடைய அனைத்து பலன்களும் பெற வேண்டிய காலகட்டாயம். நமக்கு பணம், பென்ஷன், பையன் எவ்வளோனாலும் சம்பாதிக்கலாம். அது நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம பென்ஷன் தான் நமக்கு நிதி ஆதாரம். அதை பெற்றுக் கொடுப்பது இவ்வளோ அக்ரெசிவாக நான் இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? என் பசங்கள்லாம் கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்க. 10 பைசா வாங்க மாட்டாங்களே மிஸ்ஸஸ். இன்றைக்கி கூட சொல்கிறாப்புல காலையில் நடந்த சமாச்சாரம், ஒரு 5000 வேணுமே எனக்கு. ஏன் என் பேத்திக்கு பொம்மை வாங்கி தரணும். பேரன், புள்ள, பேத்தி, பேரன் கோடிக்கணக்கு சம்பளம். ஆனால் நம்ம பென்ஷனில் பேத்திக்கு 5000 பொம்மை வாங்கி தரணும். ஏன்னா அதில் தான் பெருமை. அப்போ எப்படி வாங்கி தருவீங்க? நீங்கள் உங்கள் பென்ஷனை உயர்த்த வேண்டும். இதுக்கு எல்லாமே மாற்றுச்சங்கலை குறை சொல்கிறது கிடையாது. அவங்க எப்படியெல்லாம் பொய் சொல்லி அந்த பொய்யை உண்மையாக்கி வசூல் பண்ணுறாங்கன்றத இனி வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்கள குறை சொல்கிறதுக்காக கிடையாது, உண்மையை தெரிவிப்பதற்கு. ஏன் தெரிவிக்கிறேன்னா, அது நம்மளுடைய செயல்பாடை தடுக்குது. இப்போது காஞ்சிபுரத்தில் உட்காந்தேன், சீனியர் கவுன்சில் வரமாட்டாங்கன்னு சொன்னால் என் நிலைமை எப்படி இருக்கும்? அது கேட்ட உடனே 2 1/2 லிட்டர் தண்ணி நான் குடித்தேன். கேட்டு பாருங்க.
ஏன் இப்படி ஷாக் ஆகிட்டேன் சார். மண்டே வந்து சீனியர் கவுன்சிலில் நான் எங்கே போவேன்? அப்படியே 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வெளியே போய் 1 ஹவரில் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்தேன். உடனே மாட்டு சங்கங்காரன் அவர் பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. இதெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் ரொம்ப. அதால் தான் நான் வந்து உறுப்பினரை நம்ம பெருசாக்குவோம். நம்ம வாழ்வாதாரம் கூட வேண்டுமானால் நேர்மையாக இருக்கணும்னா அது போக்குவரத்து தொழிலாளிக்கு என்ன சாபக்கேடோ தெரியாது. எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு இங்கே ரொம்ப பாதிச்சிட்டோம். அந்த பாதிப்பு அனைத்தும் கோவை பேரவை சரி செய்யும் என்பதை உத்தரவாதம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.